அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எப்படின்னா இந்த ஆஃபர் போடுறோம் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். தயவுசெய்து நீங்கள் அதை அடுத்த கடையில் போய் கம்பேர் பண்ணாதீங்க. அதை மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் போடுறோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு அந்த திங்ஸை நம்ம போட மாட்டோம். ஏற்கனவே நம்ம இந்த பிஸ்னஸ் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெரைட்டிஸ் ஃபுட் இருக்கும். ஆனால் எல்லாமே ஏன்னா நமக்கு கடை வாடகை அப்படி இல்லை, ரோட்டில் வச்சு பண்ண முடியாது. அதனால் நம்ம குறவாக தான் போடுறோம். நீங்களும் தப்பாக என்னடா நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு எப்படி போட்டுட்டாங்கன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸ் மாறி போட்டுகிட்டே இருப்போம். பட் அப்புறம் என்னென்னா ஒரு கடையை போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் இவங்க நினைப்பாங்க, ஐயோ இவங்க நம்ம பொருளை தான் குறைச்சி தப்பாக. அது மாதிரி நீங்களும் யோசிக்கணும். அந்த கடையில் போய் அவங்க அவ்வளோ விற்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, அவங்க எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பொருளை வச்சுருப்பான். நான் அப்படி இல்லை, ஆஃபர். நான் இன்ஸ்டாகிராமில் நம்ம வெளியே வச்சு மக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி பண்ணக்கூடியது. அது நம்ம ரோட்டோர வியாபாரம். இப்போ நமக்கு அந்த பொருட்கள் நம்ம மீடியமாக பண்ணி கொடு. சாரமாக இன்றைக்கி ஆஃபர் போட்டு 33 ரூபா கொடுத்தோம். ஜூஸு பைனாப்பிள் ஜூஸு 10 ரூபா தான் கொடுத்தோம். இது என்னுடைய தனிப்பட்ட இருப்பேன். நீங்கள் அடுத்த இடத்துல போய் அவங்க இவ்வளோ கொடுக்குறான்னு தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க எத்தனையோ லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நினச்சிடும் இந்த பொருட்கள்லாம் விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூபா புரோட்டா கடை இருக்குது, 3 ரூபா புரோட்டா கடை இருக்குது, 15 ரூபா புரோட்டா கடை இருக்குது. அப்புறம் அங்கே போய் அவங்க 2 ரூபா 3 ரூபா சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பு. ஓகே, இது என்னென்னா நம்ம ஒரு சின்ன மன வருத்தோடு செல்வது. இப்போ நான் ஒரு கடையில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாள் இன்னொரு கடையில் வீடியோ எடுத்துகிட்டு மறுநாள் நம்ம அந்த பொருளை போட்டோம் அவங்களும் தப்பாக நினைக்க விடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா மனுஷன் இல்லை, நம்ம மனிதர்கள் தானே. அந்த எண்ணங்களா இவங்க நேற்று வீடியோ எடுத்தாங்களே இன்னும் இப்படி போட்டிருப்பாங்களோ இல்லைன்னா சைட் நம்மளை கெடுக்க பார்க்குறது. என்னுடைய இது நான் நிறைய திங்ஸ் ஃபுல்லாக ஆஃபரில் போடுறேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபுட் சென்டர் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒரு ஃபுட் போட்டுகிட்டே இருப்பேன். சில ஃபுட் ஒரு நாள் முன்னே எடுத்த வீடியோவாக இருக்கலாம் கூட. அவங்களும் நினைக்கும், ஐயோ நம்ம இப்போ நேற்று எடுத்துகிட்டு போகிறாங்களே இப்படி குறைச்சி போடுறாங்களான்னு. கண்டிப்பாக அந்த எண்ணம் 1% எண்ணம் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. அது மாதிரி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே போய் அவங்க அவ்வளோ விற்கிற அந்த தேசம் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி சம்பளத்தை ஆள் வச்சு கரண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரைட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கும்போது கண்டிப்பாக அது கூட அவங்களுக்கு குறவாக தான் இருக்கும். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் போய் அவங்க இவ்வளோ விற்கிறாங்க நீ குறைச்சி தருவீங்களா கேட்கவே கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.